ஜெய்வீர் மதிப்பிற்குரிய அருமை சகோதரர் ஜோதிபாஸ் அவர்களுக்கும் அவரை சார்ந்த சேவை கமிட்டி குழுவினர் அவர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். இன்னைக்கு பிளாக் டே 25வது வருஷம் சில்வர் ஜூப்ளி கொண்டாடி இருக்கணும். பிளாக் டே கொண்டாடி இருக்கிறாங்க. 55 இயர்ஸ் ஆன பிறகு சில்வர் ஜூப்ளி கொண்டாடும் இல்லையா? அதை செய்திருந்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஊரே தெரிஞ்சிருக்கும் சில்வர் ஜூப்ளி கொண்டாடுறாங்க. எல்லாருக்கும் படுவ சட்டை வேஷ்டி கொடுக்குறேன்னு சொன்னால் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இல்லையா தொழிலாளிகளுக்காக போராட்டம் பண்றாங்க. ஒரு 200 தொழிலாளிகள் கூட வரலையே, ஒரு 100 தொழிலாளியாக கூட வரணும் இல்லையா? அப்ப என்ன அந்த மண்ணு மேல பற்று இருக்கு? பற்று இல்லாதனால தான், இந்த மண்ணு மேல பாசம் இல்லாததான் வெளியூர்காரர்களை கொண்டாந்து உள்ளூர்காரரை விட்டு அவன் நம்மளுக்கு மண்ணை தான் கொட்டினா முடியா ஒண்ணு போட்டான். தங்கவயல் கருப்பு தினம் மார்ச் 1 உலக புகழ்பெற்ற கோலார் தங்க சுரங்கம் என்ற BGML 2001 மார்ச் அன்று மத்திய அரசால் மூடப்பட்டது. இது உண்மை. 1880 ஜான் டெய்லர் கம்பெனியரால் துவக்கி நூற்றாண்டை கடந்து 800 டன் தங்கத்தை தரணிக்கு வழங்கிய பெருமை உண்டு. 5000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் சுரங்க விபத்தில் ரத்தம் சிந்தி உயிர் தியாகம் செய்த வரலாறு மறைக்க முடியாது. இன்னும் சுரங்கத்துக்குள் தேசிய சொத்தான தங்கம் உள்ளதை தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆய்வில் கண்டறிந்துள்ளனர். இருந்த போதிலும் மீண்டும் தங்க சுரங்கத்தில் தங்கம் எடுக்கும் தொழிலை தொடர விடாமல் மூடிவிட்டனர். சர்வதேச சந்தையில் ஒரு டன் பசு தங்கத்தின் விலை 800 கோடி ரூபாய். 820 டன் தங்கத்தை 10,000 அடி பாதாளம் சென்று பாறைகளை பிளந்து தரணிக்கு வழங்கியுள்ளனர். இன்றைக்கு இதன் மதிப்பு 6,50,000 கோடி. இத்தகைய தேசத்தின் வலிமையை உலகுக்கு உயர்த்து காட்டிய பெருமை நமக்கு. தங்க சுரங்கத்தை இழந்த நாள் தேசத்தின் துக்க நாள். இதை படிச்சு கூட மனசாட்சி உள்ள வரலன்னு சொன்னா அவன் இந்த ஊர் மண்ணின் மைந்தனா. அடுத்தது இதன் வரலாற்றை பிரதிபலிக்கும் வகையில் வானத்தை தொட்டிருக்கும் சைனாட் மலை இது இயற்கை மலை அல்ல, உழைப்பின் அடையாளத்தில் உருவான செயற்கை மலை. அதிலும் கூட தங்கம் சீலை உலோகங்கள் உள்ளதே சுரங்க நிபுணர்கள் தகவலாகும். இது வரலாற்று பொக்கிஷம். நாளைய தலைமுறையினர் அறிய வேண்டிய காலத்தின் சூடுகள். இன்னும் கூட தங்கம் இருப்பது அறிந்து இதனை வெட்டி எடுக்காமல் வேடிக்கை பார்க்காமல் பொருளாதார குற்றமாகாதா? தங்க சுரங்கம் இயங்கிய காலம் வரை சுத்தமான குடிநீர் ரொம்ப முக்கியம். சுத்தமான குடிநீர், சுகாதாரம், மருத்துவம் உட்பட அடிப்படை வசதிகள் குறையின்றி கிடைத்தன. ஆனா இப்போ கிடைக்குதா? சுகாதாரம் கிடைக்குதா? சுத்த நீர் கிடைக்குதா? இது காரணம் யார்? யார் காரணம்? MLA தயால். யார் காரணம்? MP MLA MP வந்தாருன்னா ஒரு யோசிச்சுங்க. கார்ல நான் MP கொடுக்குறேன்னு இருந்து என்ன பண்ண போறேன்? என்ன பண்ண முடியும்? அவன் பாட்டு நம்ம தூக்கிட்டு போயின்னு இருப்பான் இல்லையா? தங்க சுரங்க இயங்கிய காலம் வரை சுத்தமான அடிப்படை வசதிகள் குறையின்றி கிடைத்தன. மூடப்பட்டு 26 ஆண்டுகள் இன்னும் கூட நிலுவைத் தொகை வழங்கப்படவில்லை. குடிநீருக்கு தட்டுப்பாடு, மருத்துவ வசதிக்கு திண்டாட்டம், சுகாதார வசதி இன்று தவிர்த்து குடியிருப்பு வீடுகளை சொந்தமாக்கவில்லை. வேலை வாய்ப்பு தேடி அலையும் கஷ்டம். மொத்தத்தில் வாழ்வாதாரத்துக்கு வழியை காணும். எனவே இது தங்கவயலுக்கு துக்க நாள், கருப்பு தினம். எனவே தங்கவயல் மண்ணின் மைந்தர்களே, இருந்ததை மீட்போம், இருப்பதை காப்போம். ஒரே லட்சத்தில் நமது பணியை தொடர செய்வோம். இது எழுதுந்து ஜோதிபாஸ். ஆஸ்பத்திரி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, வசதி இல்லை, வீடு சொந்தம் இல்லை, வீட்டுக்கு சுகாதாரம் இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஊர் சட்டமன்ற உறுப்பினர். என்ன சட்டமன்ற உறுப்பினர்? அவன் எங்க என்ன கேட்டுப்போ, நான் 500 ரூபாய் கொடுக்குறேன், ஓட்டு போடுறோம், நான் ஜெயிக்கிறேன். இந்த மனசாட்சி உள்ளவன் இது ஏற்றுக்குவானா? சிந்திச்சு பாருங்க. தமிழன் போராட்டம் பண்றோம். எங்க தமிழனை நீ கூப்பிடுற? எவன் டொனேஷன் கொடுக்குறானோ அவன் தமிழனே கிடையாது. அவனை கூப்பிட்டு நடுவில் வைக்கிறேன். என்ன சார் சொல்லுங்க. தமிழ் சங்கத்துல கூட
யாரை கூட்டிட்டு வந்தீங்க? ரோஜா முட்டா சம்பூதி நம்ம போல யாரை கூட்டினாருங்க? எவன் காசு கொடுக்குறான்னு அவங்க கூட்டினார. அது கொள்கை இல்ல. தமிழனை கூட்டினரணும், இலக்கியத்தை பத்தி தெரியணும், அகநானூறு பத்தி தெரியணும், புறநானூறு பத்தி தெரியணும், தொல்காப்பியம் பத்தி தெரியணும், எட்டு தொகை 10 பாடல் தெரியணும். அவன் தமிழன். தமிழன் வாயில சொல்லக்கூடாது, புரட்சி பண்ணி காட்டணும். இன்னைக்கு ஏன் நான் வந்தேன்? நான் ஒரு வார்த்தை சொன்னேன். எங்க அப்பா தொழிலாளி, எத்தனாயிரம் தொழிலாளி இறந்திருக்காங்க, 36,000 எத்தனாயிரம் தொழிலாளி ரத்தம் சிந்தி இருப்பாங்க. ஆயிரக்கணக்கில். எங்க அப்பனும் ஒரு தொழிலாளி. யான் தொழிலாளிக்கு நான் வரலன்னா எனக்கு அரசியல் தான் வேணுமா? எம்எல்ஏ தான் வேணுமா? கவுன்சிலர் தான் வேணுமா? ஒரு அவசியமே இல்லை. எனக்கு என் மண்ணும் என் மக்களும் தான் வேணும். ஐயோ, அரசியல் எனக்கு தேவையில்லடா. சொல்லு, நமக்கு எவ்வளவு வேலை இருக்குது. இன்னைக்கு போலீஸ்காரர்களை பத்தி பேசணும். போலீஸ்காரங்க என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க, பப்ளிக் மீட்டிங்ல சொல்லணும். அது உண்மையா இல்லைன்னு எஸ்பி தெரியணும். திருடுகள் கொடுக்குற கம்ப்ளைண்ட் ஆக்ஷன் எடுக்கணும். இதெல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேலை. இதெல்லாம் கேட்டதுனால நம்மள அவங்க அரெஸ்ட் பண்ணி கொடுத்தல. இது நம்மளுடைய உரிமை. We are the public servant. Not only that, we are advocate. We have every right to question them. இத தொழிலாளிகளுக்காக இன்னைக்கு நம்ம போராட்டம் பண்ணோம். இந்த போராட்டம் எல்லா லீடரும் சேரணும். என்னுடைய ரிக்வெஸ்ட், யார் யார் பொலிட்டிக்கல நிற்கிறாங்களோ, யார் யார் எந்தெந்த கட்சியில நிற்கிறாங்களோ, இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கொஞ்ச நாள் சும்மா கொடுங்களா என்ன, ஆளுக்கு ஒரு கட்சி, அத்தனுக்கு ஒரு கட்சி, யார் கூட்டாலும் போயிட்டு அதில் நின்றுக்கிறவங்கலாம் நான் கிடையாது. தொழிலாளி வர்க்கத்துக்காக என்னை கேட்டதுக்காக, அதுவும் ஒரு சாவுக்கு போயிருந்தேன், நோட்டீஸ் கொடுத்தாங்க, கண்டிப்பாக வரும்னு சொல்லி. வார்த்தையை மட்டும் நான் தவறவே மாட்டேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து சிஎஸ்ஓ ஒரு சின்ன பந்தல் போட்டு ஒரு கார்மிக் வைக்கிறான். ஒருத்தன் உள்ள செக்யூரிட்டி வந்து இருக்கிறான், பக்கத்தில் அப்சர் கட்டிக்கிறான். அது இருக்க மாட்டேன். இவனை யார் கேள்வி கேட்கறது? தொழிலாளியான நம்ம கேட்க நம்ம வேடியாது. அது எவனாலே ஒன்றும் பண்ண முடியாது. இப்பவும் சொல்றேன், எவன் கொடுக்கணும் எவன் கொடுக்கலன்னு முக்கியம் இல்லை. என்ன கம்ப்ளீட் ஜேசிபி யூபி ஆகுது, அப்படி வச்சுக்கோனா என்ன ஒன்றும் பண்ண முடியாது. தைரியமா இருக்கணும். எல்லாரும் ஆயிரக்கணக்கான தொழிலாளிகள் மைனிங் வீட்டில் இருக்கிறவங்க, வீட்டுக்கு ஒரு ஆள் சேர்ந்தவனுக்கு 5000 பேர் பிஜேபி மேல அட்டாக் பண்ணணும். சிஎஸ்ஓ கேள்வி கேட்கணும். என்ன போலீஸை வந்து செக்யூரிட்டி கொடுக்குவாங்க. நீங்க தகராறு பண்றீங்க, லட்டி சார்ஜ் பண்ற, எதுக்கு லட்டி சார்ஜ் பண்ற? எங்களுடைய கோரிக்கையை கேட்கிறேன். ஏன்னா கண் முன்னாடியே ஒரு சின்ன சந்தில ஒரு ரூம் கட்டுறான், அவனு போய் இடிக்கிற. பக்கத்துல அப்சர் கட்டுக்கிறான், உன் கண்ணுக்கு தெரியலையா? காசு கொடுக்குறதுக்கு நீ வேஷம் போடுவ, காசு கொடுக்குறாங்க நீ இடிக்கிறியா? உனக்கு கேட்கறதுக்கு ஆளே இல்லையா? நீ இந்த வருஷம் இருப்ப அடுத்த வருஷம் போயிடுவ. இந்த மாதிரி அதிகாரிகள் எல்லாம் தட்டி கேட்கறதுக்கு திரளாக எல்லா பார்ட்டிக்காரர்களும் மனசாட்சியோட இந்த மண்ணு மேல பட்டிருந்தாக்கா, ஆல் பார்ட்டி லீடர்ஸ் ஒரு நாள் பிக்ஸ் பண்ணுங்க, பிஜேபி அட்டாக் பண்ணலாம். பிஜேபி சிஎஸ்ஓ பதில் சொல்லணும், எஸ்பி முன்னாடியே சொல்லணும், இல்ல டிசி வந்தா கூட சொல்லணும். இதுதான் நம்மளுடைய கோரிக்கையா இருக்கும் என்று வேண்டிக் கொண்டு உங்களுக்கு என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்தி